அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 28/1/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு HX நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 142 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22,952. மணி பார்த்தீங்கன்னா 8:36. அப்போனா நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி க்ளோசிங் நிஃப்டி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 22,829. அப்போ இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 111 பாயிண்ட் வந்து ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நிஃப்டி இந்த 22,950 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதுக்கு இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஹை இருக்குது. எஸ்டர்டே ஹையும் இருக்குது, R1 இருக்குது, நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்குது. எஸ்டர்டே ஹையும் சேமாக இருக்குது இன்றைக்கி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகினா மட்டும்தான் மார்க்கெட்டு மேலே போக முடியும். இல்லை இதுலேருந்து ஒரு ஃபேக் பிரேக்கவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 23,050 இந்த ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டுக்கு. இத்தனை நாளாக நம்மளுக்கு இந்த மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்தது வந்து 23,050. இப்போ இது ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடமும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதேமாரி நம்மளுக்கு இந்த 23,050 புட்டு இந்த ரேஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 241 188 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 188 ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு இன்றைக்கி மார்க்கெட்டு பாசிட்டிவ் 100 பாயிண்ட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 241 இந்த 188க்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். யார் அப்படின்னா இந்த 23,050 புட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த 23,050 புட்டு இந்த 188க்கு கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதை இல்லை அப்படின்னா இங்கேருந்து இந்த புட்டு ரிவர்ஸ் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸ் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த எஸ்டர்டேக்கு மேலே ட்ராவல் ஆக முடியல, இல்லை இந்த 23,050க்கு மேலே ட்ரேட் ஆக முடியல அப்படின்னா அங்கேருந்து கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒன் டே ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹை டு லோ இல்லாட்டினா லோ டு ஹை 200 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்ச் கொடுக்கணும். இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். எந்த டைமுக்குள்ளே இந்த 200 பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பாருங்கள். இதில் ஒரு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுதுன்னு மோஸ்ட்லி பேங்க் நிஃப்டியும் சென்செக்ஸும் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக தான் இருக்கும். இப்போ இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹையும் இந்த R1 இந்த பேங்க் நிஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த R1க்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கிறப்ப கால் செல்லர் பை பண்ணணும். கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டு மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா ஒரு ஃபேக் பிரேக்கவுட் கொடுத்துட்டு அங்கேருந்து கீழே கொண்டுட்டு வருவதற்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக்கு 47,800 கால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் இந்த 597க்கு மேலேயும் சஸ்டெயின் ஆகி நிற்கணும். கண்டிப்பாக இந்த 592க்கு மேலே நிற்கிறது மட்டும் இல்லை, இந்த 749க்கு மேலே நின்னால் மட்டும்தான் மார்க்கெட்டு மேலே கொண்டுட்டு போக முடியும். இப்போ இந்த எஸ்டர்டே ஹைக்கு மார்க்கெட் வர்றப்ப இந்த கால் ஆப்ஷனும் இந்த 749க்கு மேலே ட்ரேட் ஆகணும். அப்படி ஆகினா மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா இந்த 749க்கு வராது மார்க்கெட்டு. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு 47,800 கால் இந்த 749க்கு வரவே விட மாட்டாங்க. அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து இங்கேருந்து இறக்கிடுவாங்க.
ஓகேங்களா? இது நடக்குதான்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் கால் பையரும் கால் செல்லரும் ப்ளே பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு மார்க்கெட்டில். இந்த ஸ்ட்ரைக்குக்கும் நம்மளுக்கு நம்மளுடைய கால்குலேஷன் வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போனா அந்த இடத்துலலாம் வரப்போ ஒரு கால் பயிர் ஒரு கால் செல்லரும் அடித்தாங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் இல்லாட்டினா 10 மினிட்ஸ் தான் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தான் நம்மளோட கால்குலேஷன் இருக்கும். ஆனால் வெயிட் பண்ணணும். அந்த இடத்துக்கு வர வச்சு வெயிட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் 30 பாயிண்ட் டு 40 பாயிண்ட் ஆவரேஜாக நம்ம ஸ்ட்ராட்டஜியில் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அதை கேட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. போதும் மாதத்துக்கு 600 பாயிண்ட் இல்லாட்டினா 800 பாயிண்ட் வந்து நம்ம ஆவரேஜாக ஒரு மந்த்துக்கு எடுக்க முடியும். இதெல்லாம் பெரிய பாயிண்ட். நம்ம இதெல்லாம் மந்த்லி வந்து இவ்வளோ பெரிய பாயிண்ட்லாம் பெருசு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் இந்த எஸ்டர்டேக்கு மேலே போயிட்டுனா கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒன் டே ரேஞ்ச் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஹை டு லோ இல்லைன்னா லோ டு ஹை வந்து 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் இன்றைக்கி பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பெரி இருக்குது சென்செக்ஸுக்கு. அப்படின்னா வீக்லி எக்ஸ்பெரினா நம்மளுக்கு மார்க்கெட்டில் டிகே நடந்தது அப்படின்னா மற்ற இண்டெக்ஸுக்காச்சும் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த இண்டெக்ஸ் வந்து அப்படியே வச்சு கரைப்பாங்க. ரெண்டு சைடுமே கால் சைடும் புட் சைடும் ப்ரீமியத்தை டிகே பண்ணுவாங்க. ஸோ ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மார்க்கெட் வரப்பையும் இல்லை அந்த ஸ்ட்ரைக்குக்கு நம்ம 0 to 0 நம்ம பர்சன்டேஜ் வைஸில் சொல்லியிருப்போம். ஒரு செல்லர் வந்து ஒரு செல் அடிக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த பர்சன்டேஜில் வைஸாக புக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 0 to 0 இந்த ₹1 ₹2 போகிறவங்கலாம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஒரு 70% வந்து அந்த நியரஸ்ட்டாக அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பிடிக்கிறதுக்கான நம்மள்ட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரீமியம் கரைஞ்சிட்டு ஐடிஎம்மாக இருக்கிறவன் ஓடிஎம் ஆகி திருப்பி ஐடிஎம் ஆகும்போது தான் நம்மளுக்கு அதிகமான ஒரு லோ ப்ரைஸில் கிடச்சிட்டு லோ ரிஸ்க்கு ஹை ப்ராபபிலிட்டி. ஒரு 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2000 to 3000 நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் அது கரைஞ்சி வரணும். அதை வச்சு வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து பாசிட்டிவில் ஒர்க் பண்ண வர்றதுனால இது நம்மளுக்கு R1 நம்மளுக்கு இன்றைக்கி சென்செக்ஸுக்கு ரேஞ்ச் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. மூமெண்ட்டு பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் மேலே க்ளோசிங் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து மேலே போய்ட்டு மேலேருந்து கீழே வருவதற்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஓப்பனுக்கு மேலே போயிட்டு எஸ்டர்டேக்கு மேலே போனால் மட்டும்தான் கால் செல்லர் பயப்படுவாங்க. இல்லை எஸ்டர்டே லோக்கே போகலை அப்படின்னா அங்கேருந்து கீழே இறங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் இந்த R1 வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே ஹையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா R1 R2 எஸ்டர்டே ஹை இருக்குது. அப்போனா இதெல்லாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஓகேங்களா? இந்த 75-400 காலையும் புட்டையும் சேர்ந்து செல் அடித்தவங்க பயப்படக்கூடிய இடம் வந்து இந்த 75,936. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த எஸ்டர்டே ஹையும் நம்மளுக்கு அதே இடத்துக்கு வந்திருக்கிறதுனால மோஸ்ட்லி ப்ராபபிலிட்டி வந்து இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஒரு கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து போயிட்டு கீழே வருவதற்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கேருந்து போகிறவங்க வந்து இப்போ மார்க்கெட்டு இன்றைக்கி பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறப்ப நேற்று இந்த 75,700 புட்டெல்லாம் ஐடிஎம்மாக இருந்தது. இன்றைக்கி நம்மளுக்கு ஓடிஎம் ஆகிட்டு மார்க்கெட்டு 75,925 போகிறப்ப அங்கேருந்து ரிவேஸ் ஆகிறப்ப இந்த 75,800 75,700 நம்மளுக்கு ஓடிஎம் இருந்து ஐடிஎம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்தது அப்படின்னா அவன் வந்து நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுப்பான். அப்போ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஒன் டே ரேஞ்சு இதுக்கு நம்மளுக்கு ஹை டு லோ வந்து 500 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுக்கணும். இல்லாட்டினா லோ டு ஹை வந்து 500 பாயிண்ட் நம்மளுக்கு ஹை டு லோ இல்லாட்டினா லோ டு ஹை இந்த இதில் 500 பாயிண்ட் பர் டேக்கு நம்மளுக்கு ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் 76,100 புட்டு 76,100 புட்டு இந்த 736 தக்க வைக்கணும். இப்போ இன்றைக்கி தக்க வைப்பாங்களா அப்படின்னா இன்றைக்கி தக்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறப்ப இது கண்டிப்பாக கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த 572 இவங்க தக்க வைக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டை எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 75,528 மார்க்கெட்டு நான் அதுக்கு மேலே மார்க்கெட்டு அதுக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த 572 தக்க வச்சாங்க. இந்த புட்டு 76,100 புட்டு 572 தக்க வச்சுது அப்படின்னா மார்க்கெட்டு 75,528 கீழே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லுது. இல்லை 346 தக்க வச்சாங்க அப்படின்னா 75,754 தக்க வைக்கும், அதுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ இந்த வேல்யூலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 572 346 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த 346 வரப்போ மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அங்கே இது சஸ்டெயின் ஆகினாங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த 75,754 இங்கேருந்து மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இது இந்த இடம்லாம் வரப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்றைக்கெலாம், ஏன்னா இந்த ஐடிஎம்க்குலாம் இன்றைக்கி உண்மை வேலை கொடுக்கணும். ஓடிஎம்மில் உண்டுன்னா எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஐடிஎம்க்குலாம் உண்மை வேலை கொடுக்குறப்ப நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு வெயிட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வெயிட் பண்ணி எடுத்தோம்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு 0 to 0 எடுக்க முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இண்டெக்ஸுக்குமே இன்றைக்கி மேலேயா கீழேயா இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப இப்போ இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்க இடம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு கீழெல்லாம் மார்க்கெட் வந்ததுன்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலை சந்திக்கிறதுக்கு நேரிடும். இதுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனால் ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகி மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இல்லை அப்படின்னா கீழே உடச்சிது அப்படின்னா இன்னும் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த லோ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லோவெல்லாம் பிரேக் பண்ணவே கூடாது. எந்த ஒரு இண்டெக்ஸுமே நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் உடச்சிது அப்படின்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஒரு சைடு வேவாக கொண்டுட்டு போகிறதுக்கான இந்த இடத்துல ஒரு சைடு வேவாக வரும். எல்லா இண்டெக்ஸுக்குமே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சைடு வேவாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி. ஏன்னா நாளைக்கெலாம் பேங்க் நிஃப்டிலாம் எக்ஸ்பைரி இருக்கனால ஒரு ஷார்ட் கவரிங் ஒரு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கவரிங் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். மார்க்கெட்டு இதுவும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இந்த எஸ்டர்டே ஹைக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.